ஒரு 21 நாள் ஜெபிக்கணும்னு சொல்லி தானியேல் ஜெபம் பண்ணுறதுக்கு ஜெபத்தின் நாளை குறித்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஜெபத்தின் நாள் ஆரம்பித்த போது தேவதூதன் உடனே பதில், அந்த ஜெபத்துக்கான பதில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான். அந்த முதல் நாள்லேயே பதில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பதில் வந்து சேர்றதுக்கு அவனை சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ தூதன் அப்போ தான் சொன்னான், அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தானியேல் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்தி பலிகளின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். நீ மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை உடனே ரிசல்ட் வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்கும்படியாகத்தான் வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு. அப்பா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலே உடனேயே அற்புதமும் ஆண்டவருடைய பதிலும் வருது. ஆனால் பதில் வருகிறது என்று அந்த பதிலை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு பொறுமை இல்லாமல் போனால் நம்ம தான் நஷ்டப்பட்டு போகிறோம். ஆண்டவரிடத்துலேருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்ம கைக்கு சேருகிற வரையிலும் பொறுமை இல்லாமல் போனால் அப்புறமா நமக்கு என்னது, நம்ம ஜெபம் பண்ணியும் ஒன்றும் பலன் இல்லாமல் இருக்குதே என்று சொல்லி நம்ம வருத்தத்தோடு தான் முடிவாக இருக்கும். அதனால் ஜெபம் பண்ணுகிறது நல்லது, ஜெபம் பண்ணுகிறதுக்கு நல்லது. சில ஜெபங்களெல்லாம் ஒரு நாள் முழுசு ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம் என்று சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணோம்னா அந்த ஜெபத்துக்காக தீர்மானம் பண்ணும் போதே ஆண்டவரிடத்திலிருந்து பதில் நமக்கு நிச்சயமாக உடனே அந்த பதில் நமக்கு கிடைக்க ஆரம்பித்து விடுகும்.